இன்னைக்கு நம்ம பேசுற டாபிக் கடுப்புல உருவானது. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். போன வாரம் ஒரு எபிசோட பண்ணி அந்த எபிசோட்ல இருந்து கிடைத்த தாக்கத்துல அடுத்த வாரமே அதை தலைப்பாக்குனது இதுதான் முதல் முறை. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் கடுப்பாகக்கூடிய இளைய பிள்ளைகள் எல்லாம் இந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. இந்த பக்கம் அம்மாக்களும் மூத்த மகன்களும் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன். அப்பதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். அண்ணன் கதைகள்ல என்னென்ன கதைகள்லாம் கேட்கறப்ப கடுப்பா இருக்கும். பலது இருக்குதே, எதை சொல்றது? ஒரு 5 வயசுலயே நிறைய ஸ்டேஜ்லாம் ஏற வச்சாங்க. அவனை வந்து எப்படின்னா அவனை ஒரு பயங்கரமான ஒரு செலிபிரிட்டி மாதிரி தான் சின்ன வயசுல இருந்தே பார்த்தாங்க. பொறாம லைட்டா அண்ணா வந்து சொல்லுவான், குப்பத்தடிலாம் உன்னெல்லாம் எடுத்துட்டு வந்தேன். இந்த தவுட்டுக்கு வாங்கினதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அது. நாங்களே உன்னை இலவசமா குப்பத்தொட்டில வந்து தூக்கிட்டு வந்தோம்டா. எவ்வளவு நாள் வரைக்கும் இதை நம்புனீங்க? ஒருவேளை நம்மள குப்பத்தொட்டில தான் எடுத்துட்டு 9th வரைக்கும் நம்ம 9th வரைக்குமேவா? ஆமா, இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அந்த பஸ் அடிக்கல வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் காமிக்கும் போது ஓ நாம் போல இவங்க வீட்டுல இருந்தா பிறந்தோன்னு ஒரு சேலத்துல இருந்து மாம்பழத்துக்கு வாங்கிட்டு வந்தோம்னு சொன்னாங்க. மாம்பழத்துக்கு புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. அப்டேட்டடா இருக்கீங்களே தம்பி. அட பாவிகளா, ரொம்ப புதுசா உள்ளதா இருக்கு. உட்கார்ந்து யோசிப்பாங்களோ. வந்து என்னை அடிச்சானா கேட்டா ஞாபகம் இல்ல. நான் ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிச்சேன். இதே உங்க பையனா இருந்தா இப்படி பண்ணுவீங்களா நீங்கனே சொல்ல ஆரம்பிச்சேன். எதுக்குடா ஒரு தாயில்லா புள்ளைய போட்டு இப்படி துவச்ச? ரொம்ப நம்புனேன் அந்த விஷயத்தை. இப்ப வரையும் ஒருவேளை இருப்பாங்களோ, ஒருவேளை வாங்கி இருப்பாங்களோங்கற டவுட் வந்து லைட்டா. நான் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெரியுமாடா உனக்கு? போரவஞ்சனைகள் நடக்கும் இல்லையா? அது தோணும். ஒரு இடத்துக்கு மேல ரைட் என்னவா இருந்தாலும் இதுதான் வீடு ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு விடுறது. இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகளை எச்சியில கிடைக்காம சுரிநாய்குடியை வெறிநாய்குடியை கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். சின்ன வயசுல அண்ணன் தான் சொல்லிருக்காங்க. என்னன்னு? உன்னை வந்து கீழே கடன் தான் எடுத்துட்டு வந்தோம். ஆமா, எடுத்துக்கலையா நீங்க? சின்ன வயசுல நம்புனேன், இத இன்வெஸ்டிகேட் பண்ணேன். இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன இன்வெஸ்டிகேஷன்? அன்று நான் அதிர்ச்சி அடைந்தேன், மன உளைச்சலுக்கு ஆளானேன். நான் என்ன பண்ணேன், 7 பெரியமாட்டையும் போய் கேட்டேன், 2 மாமா எல்லாரையும் போய் கேட்டேன். ஒரு கட்டத்துல அவங்க எல்லாரும் என்னைய வச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. எலக்ட்ரிக் சுடுகாடு. எல்லாம் ரொம்ப வெக்ஸ் ஆயிருச்சு எனக்கு. என்னையும் சொல்லியிருக்கானுங்க. அதுக்காக தான் பல பேரை கேட்டேனா. இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. சோ அப்ப எல்லாரையுமே பெக்கல எடுத்துட்டு வந்தது, தவுட்டுக்கு வாங்கினது, கருவாட்டுக்கு வாங்கினது. அப்போஸ் ஆனா அண்ணனுக்கு பண்ற இந்த விஷயத்தை பார்க்கல, இது எனக்கு ஒரு அநியாயம் நடக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு எங்கெல்லாம் தோணும். சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. ஊருக்கு கிளம்பையில அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் மடிக்க வைக்க சொல்லிட்டாங்க. அம்மாவும் நானும் சேர்ந்து மடிச்சு வச்சிருக்கோம். அவன் பாட்டு உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? அவரை வேலை வாங்குறீங்க. வெளியூர்ல வேலை பார்க்க உங்களுக்குன்னு இப்பதான் வாரம். 1 மாசத்துக்கோ ஒரு 2 மாசம் ஒருக்கா தான் வாரம். தானே சாப்பிடுறீங்க? ஒரு நாள் இவன் அனுப்ப மாட்டீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே நான் ஃப்ரீயா இருக்கேன். வந்திருக்க நேரம் ரிலாக்ஸா இருக்கட்டுமே, இவன் நம்ம கூட தான் இருக்கான். என்னடா இழிச்சவே பாருங்க. அவனை துவைக்க கூட நான் சொல்லல, மடிக்க தான். அத வேற சொல்லுவியப்ப. ஆமா, அவன் டெபினெட்லி சில நேரம் துவைக்க சொல்லுவாங்க அவன் ட்ரெஸ்ஸ. அவர் ட்ரெஸ் வேற. சரி, அண்ணன் ட்ரெஸ் துவைச்சாதான் என்ன? தம்பி என்ன பண்றாப்ல? நீங்க என்ன பண்றீங்க? பிகாம் படிக்கிறேன், ஹாஸ்டல்ல படிக்கிறேன். அவர் வெளியூர்ல தானே இருக்காப்ல. இது ஒரு நல்ல கேள்வி. 2 வருஷம் தான் ஹாஸ்டல்ல சேர்த்தேன். அதுக்கப்புறம் என் கூட வாடான்னு கூட்டு வச்சுக்கிட்டேன். அதாவது வெளியில சம்பாதிக்கிற பிள்ளை ஹாஸ்டல்ல பாவம் நாக்கு செத்து போய் இப்ப சமைக்கிறேன். இப்ப வீட்டுல நீ ஹாஸ்டல்ல இருந்திருக்கலாம் சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஹாஸ்டல்ல இருந்தப்ப உங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் உண்டா? நான் அங்கேயே தோச்சிட்டு வந்துடணும், ட்ரெஸ் எடுத்துட்டு வர. ஹாஸ்டல்ல இருக்கப்ப என்னடா சொல்ற? ஆமண்ணே, நானும் வேலைக்கு போறேன். 5 நாள் ட்ரெஸ்ஸே கொண்டு வந்தான் அப்படின்னா எனக்கு சனி ஞாயிறு மட்டும்தான் லீவ் இருக்கும். சமைக்கல சனிக்கிழமையும் ஸ்கூல் போறேன். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. சார், அவன் 1 மாசம் ட்ரெஸ் கொண்டு வருவான் சார். 1 மாசம் ட்ரெஸ் கொண்டு வந்து 2 நாள் அம்மா உட்காந்து துவைச்சிட்டு இருப்பாங்க. வீட்டுல நைட் வர 7:30 மணி ஆயிடுச்சு. அதுங்கிற போது நமக்கு பாவமா இருக்கு. ஐயோ, பெரிய பையன் கஷ்டப்படுறீங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. நீங்களும் சொல்ல வேண்டியதானே, எனக்கு டயர்டா இருக்குமான்னு. அம்மா பாவமா இருக்குல்ல சார். தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. அண்ணன் சாப்பாரா? அண்ணன் சமைக்க மாட்டான். அவன் வீட்டுக்கு வந்தானா அவனுக்கு விதவிதமா சமைச்சு போடணும். மரியாதையா சிம்பிளா லாஜிக்கா சொல்லணும்னா அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அடிமை. வெறுப்பேத்துறதுக்காகவே போட்டோ எடுத்து அனுப்புறது. செஞ்சிருக்கேன் பாத்தியா, ஃப்ரைட் ரைஸ் பண்ணிருக்கேன் பாத்தியான்னு அனுப்புறது. இவன் நான் வரும்போது நீ எனக்கு செஞ்சு தரணும் சொல்லுவான். இந்நேரம் வரை செஞ்சு கொடுக்கல. நீங்க உங்க அம்மாவா மாமியாரா? அப்படி கேளுங்க, அறிய வரட்டும். அப்ப கூட பாருங்களேன், அவ செஞ்சு தரேன்னதை செஞ்சு தரலங்கிறதா இப்ப பிரச்சனை. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. இப்போ காலேஜ் ஜாயின் பண்றான். அவனுக்குலாம் வந்து ஃபேமிலியா போய் காலேஜ் சேர்த்து விட்டாங்க. அது சாமி,
இன்னிலிருந்து எங்க பிள்ளை காலேஜ்ல போய் படிக்க போய் சாமி. ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகும்போது தாத்தா பாட்டி எல்லாருமே பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாங்க. வந்து அவனை ஏத்தி அமுச்சு விடுறத பாக்குறாங்க. எறா வண்டிய அமுக்குடா ஆவல. எனக்கெல்லாம் நான் எங்க அண்ணனோட ஃப்ரெண்டு தான் வரான். காலேஜுக்கு அட்மிஷன் வாங்கிட்டு எங்க அண்ணனோட ஃப்ரெண்டை நான் கூட்டு போய் வாங்குறேன். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்காரா பசங்கள முதல்ல காலேஜுக்கு போறாரு அவரு. சரி, அதனால எங்க மாமியார் இவர் வர வந்து வச்சு ஏற்கனவே 3 வருஷம் படிச்சுட்டு காலேஜ் போனாரா? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. ஸ்கூல் நானும் டீச்சர் ஸ்கூல் இருந்துச்சு. சரி, அதனால லீவ் போட முடியாது அந்த டைம்ல. அவர் காலேஜ் போறப்ப டீச்சரா இல்லையா நீங்க? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? இல்ல சார், குழந்தைய கொஞ்சம் நாங்க வெகிலியா வளர்த்துட்டோம் சார். அவனுக்கு அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்ற பயம் சார் எங்களுக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவன் நடிப்பான் சார், நல்லவனே கிடையாது. எல்லாம் வெளி உலகத்துல நடிப்பான். நாங்க வந்து உண்மையா இருப்போம் சார். இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ் அசிங்கப்படுத்த கூடாது. எங்க அப்பா சொல்லுவார் முடி வெட்டுறான்னு. நான் வந்து எனக்கு மாதிரி வைக்கிறேன். அல்ல மாதிரி நடிப்பான். ஆனா அவன் என்னோட மோசமானவன் சார். What nonsense you are talking about me? இதோட மோசமானவன் தான். ஆனா வெளியே தெரியாது சார் செல்லமா தான் குழந்தை கட்டிங் பாருங்க, அவன் கட்டிங்க பாருங்க. ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவத்த கேட்கலாமா வேணாமான்னு? அதுதான் சொல்றாப்ல. சொன்னா கேட்பான் சார் இவன். அவன் சொன்னா என் இஷ்டம் தான் அப்படின்னுவாரு. பேச்செல்லாம் பவ்யமா இருக்கு, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படிதான். இவன் வந்து நம்ம என்ன பண்ணாலும் கேட்பான் சார் இவன். நம்ம இது பெட்டக்கூடாது. எப்படி ட்ரெஸ்ஸிங்கும் பாருங்க, அவன் ட்ரெஸ்ஸிங்க பாருங்க. எந்திரியவா கையில மணி பாருங்க, கம்மல்லாம் போட்டுருந்தான் சார். கைடிட்டான் இப்போ சார். ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் கூட நாங்க தான் ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா சின்ன பையன்ட்டு நாங்க எங்களை தான் அமுச்சு விடுவாங்க. கடைக்கு போன எவனாச்சு வா. நான் வெறும் பனினோட இருக்கேன்ப்பா. அவன் அனுப்புங்க பா, ட்ரெஸ்ஸோட இருக்கான். டேய் நீ வா பா, வரேன்ப்பா. வருவான், சாப்பிடுவான், சோஃபால கால் மேல காட் போட்டு உட்காருவான். திரும்பி சாயந்தரம்னா அவன் வெளியே போவான். அவனை ஒரு வாரம் யாரும் சட்டப்பே பண்ண மாட்டாங்க. குடுத்து வச்சவன்டா நீ, குடுத்து வச்சவன்டா. இது ஒரு மௌன சாட்சின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கே உள்ளுக்குள்ள தெரியும் நம்மள கொஞ்சம் ஓவரா செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அவன் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறான், முடி வெட்டியாரன்றீங்களா? அவன் ஆசைப்படி அவன் இருக்கிறான் சார். அவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு அது மாதிரி போட்டு போகணும் ஆசை தான் எனக்கு. இதனால எனக்கு பழகி போச்சு இந்த மாதிரி. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? சின்ன வயசுல இருந்து பண்ணி தலைவாரி இப்படிதான் வெட்டணும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி பழகி போச்சு எனக்கு. பழகிறோம். அவனை ஃப்ரீயா விட்டுட்டாங்க. ஃப்ரீயா விட்டாம எப்படி இருப்பான்? இப்படிதான் இருப்பான். அவ்வளவுதான். ஜாலியா இருக்கான். என்னப்பா ஜாலியா இருக்க? நைட்ல ஒரு 12 மணி நேரம் தண்ணி கிட்ட கொண்டு வந்து கொடுப்பான் சார் இவன். அவன் உனக்கு ஆள் இருக்குது இல்ல, எழுந்து போய் எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு பொடுக்கறியா? நான் விக்கிற மாதிரி ஆக்டிங் கூட கொடுப்பேன் சார். சும்மா விக்கி கூட பாத்துருக்கேன். நடிக்காத எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டே போயிடுவான் சார் அவன். அடச்சி கேவலமா அடிக்காத எந்திரி. ஒரு வேலைனா உண்மையா எமர்ஜென்சினா தண்ணி கூற அப்படின்னா தண்ணி எடுத்துடலாம். வெண்மட்டி அவன் சிரிச்சுன்னு அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். டாக்டர் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். இப்ப வீட்டுல ஒருத்தர் லேட்டா வந்தா கூட ஒரு 10 மணி வரலாம், நான் ஃபர்ஸ்ட் கால் பண்றேன். பண்ணி என்னப்பா இன்னும் வரலையா? அவன் வந்து 12 நாளும் சரி 1 நாளும் சரி கால் மேல காலை போட்டு டிவி பாக்குறது, போன் நோண்டுறது, ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இருக்காது ஃபேமிலி மேல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இவன் வந்து எங்க அம்மா கால் பண்ணி, அது எங்க அம்மாவே கேளுங்க. என்னைக்காவது நீங்க லேட்டா வந்துரும் போது உங்களுக்கு கால் பண்ணிடுறேன் கேளுங்களேன் நீங்க. என்ன கொடுத்துற நீ? அவனுக்கு தெரியும் சார், நான் வந்து வந்துருவேன், அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க லேட் ஆனாலும் ஃபங்க்ஷன் போயிருக்காங்க அப்படின்னு. எனக்கு டென்ஷனா இருக்குடா. நான் எரிச்சலாவே இருக்கு. எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். வீட்டுல தான் இருப்பான். என்னதான் வந்து கூட்டு போன்றாங்க. அவன் அந்த நேரத்துல அவர் வீட்டுல இருந்தாலும் அவருக்கு சொல்றது இல்ல, வேலை இவருக்கே சொல்றீங்க. அப்படி கேளு. இல்ல சார், இப்ப வேலையும் இல்ல. அது ஒண்ணு வேலை சொன்னா குறையாயிட போகுது நமக்கு. ஒரு இடத்துல அநீதி இருக்கு, ரொம்பவும் குமைஞ்சு போயிருக்கான். தண்ணி எதுவும் குடிக்கிறியாடா? சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா இப்ப LIC ஏதாச்சும் போடுறாங்கன்னா எல்லாமே அந்த பேர்ல தான் சேர்ப்பாங்க. இத புதுசா ரைஸ் மில்லுக்கு பேர் வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடத்துறீங்க. நம்ம டிஸ்கஷன் அது எப்படின்னா சின்ன வயசுல இருந்து நல்ல டேலண்ட், நல்லா படிப்பான். 10th லயும் 490 மார்க்ஸ். ஆரம்பிச்சிட்டீங்களா? வழக்கமா அந்த மூத்த பையனை புகழ்றது என்ன ஆனாலும் சரிதான் போட்டுருக்கு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஒரு கெஸ்ட் வந்தாலுமே அண்ணனுடைய சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் பண்ண அவார்ட்ஸ்ல இருந்து அந்த ஒரு செஷன் போகும். இதெல்லாம் பாருங்கப்பா, இதெல்லாம் அண்ணன் கபடில வாங்குன கப், இது லீக் மேட்ச்ல வாங்குனது. நானும் அதே ஆனுவல் டேல டான்ஸ் ஆடி இருப்பேன். அதே ஆனுவல் டேல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அத பத்தி பேசுறதோ எதுவுமே இருக்காது. மெய்ய பண்ண சவுத் மெட்ராஸே அலறுமே சார். சாரி, எனக்கு தெரியாது. இப்ப இந்த பக்கம் மட்டும் இந்த ஸ்டைல் இப்ப புதுசா இருக்குல்ல சார், கட் பண்ணிட்டு இந்த பக்கம் தூக்கி விட்டேன்.
அண்ணன் வந்து நான் பண்ணிட்டு வந்தேன், அம்மா ஒன்றும் சொல்லல. அண்ணன் பண்ணிட்டு வந்துட்டான், அழுதுட்டாங்க. அண்ணே நீ இந்த மாதிரி போகாத கண்ணு, அவன் தான் அப்படி போயிட்டான். நான் ஏதோ நாசமா போன மாதிரியே பேச வேண்டியது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும். சார் அவன் இப்படிலாம் வந்து இங்க பேசுவான்னு எனக்கு தெரியாது சார். ஆமா, ஏன்னா உள்ளதான் வச்சிருப்பாங்க பசங்க. காலங்காதால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்தது உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டு. மட்டன் 1 கிலோல 3/4 கிலோ அவன் தட்டுல தான் இருக்கும். அவன் மட்டன் சாப்பிட மாட்டான். அதுக்கு நீ இவ்வளோண்டா? இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? மூத்தவனுக்கு பசி தாங்க மாட்டாங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. எவ்ரிபாடி. மூத்தவன் அமைதியானவன், மூத்தவன் பொறுப்பானவன், மூத்தவன் தியாகி, மூத்தவன் பசி தாங்க மாட்டான், விவரம் இல்லாத புள்ள வெள்ளந்தி. சின்னவன் சொல் பேச்சு கேட்க மாட்டான், அவன் நினைச்சதான் அவன் செய்வான். அவன் நம்ம அவசரத்துக்கு கூட வந்து நிக்க மாட்டான். யாரா நீங்களா? யாருப்பா நீங்க? அது எப்படி அது?